எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஷெரின் மீடியா. ரொம்ப நாள் ஆச்சு என்னதா நானும் அத்தா வீடியோவில் வந்து இப்போ எங்கே போகலான்னா கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி. ரொம்ப வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது. சரி ஓகே கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அத்தாவும் வீட்டிலலாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ கோயம்புத்தூர் ஃபுல்லாக இல்லைன்னாலும் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. கரெக்டாக அத்தா தொடியலூர்லேருந்து இப்படி வந்தார். பார்த்தீங்களா, அங்கிருந்து நாங்க வந்து ஸ்ட்ரைட்டா போவோம். சரி சரவணப்பட்டி பக்கம் போலாம்னு சொல்லிட்டு துடிலூர் வழியா வந்தோம். கேட் போட்டாங்க. எங்க நல்ல நேரம் ஆர்டிஓ ஆபீஸ் கிட்ட கேட் போட்டாங்க. அது எப்பவுமே இப்படி வராது. டக்குன்னு நம்ம யோசிக்காம வந்துட்டோம்னா இந்த மாதிரி கேட் போட்டு விட்டுருவாங்க. ஆனா இந்த ரோடு கொஞ்சம் பெருசு பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்டா பெருசாகாதா? இப்போதைக்கு பெருசாகாது. பெருசாக ஃபியூச்சர்ல வரும். மேம்பாலம் போடுவாங்க. ரொம்ப குட்டியா இருக்கான இந்த ரோடு. இந்த டர்னிங்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நாங்க சரி அம்மா அஸ்பக்க சிவானா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தோம். சரி வேணாம், அவங்கள வந்து இன்னொரு நாள் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் போய் இடத்தெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் உங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க எதுக்கு? அத்தா விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆனா அம்மாவை தான் கூப்பிட்டாங்க. அம்மா தான் எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, எத்தனை வருஷம் ஆச்சு அந்த டிரைவிங் ஸ்கூல் கேட்டு போட்டு எல்லாம் கேட்டுட்டு வந்தா அந்த புள்ளதான் வர மாட்டேங்குது. இதோ இங்கதான் வந்தோம் கேக்குறதுக்கு. அவங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இவங்க மேடம் தான் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வரல. நான் என்ன யோசிச்சேன்னா சரி அத்தா கூட போய் கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க அத்தா கூட போய் கத்துக்கிட்டா அடிப்பாரு, அதனால செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் டிரைவிங் ஸ்கூல்லே கத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போல. கேட் ஓபன் பண்ணிட்டாங்க அப்பவே. நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏஞ்சா நகர்ந்து வரோம். நமக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சு டெய்லி அது அஸ்பக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அவன் இங்க குமரகுருல தான் படிக்கிறான், அவனுக்கு தெரியும். எங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஆமா, அவன் இந்த டைத்துக்கு எங்க வர போறேன். ரயில்வே கேட் வண்டி இந்த பக்கம் போச்சா இந்த பக்கம் போச்சா? நாம கேட் வர ட்ரெயின் வரும்போது நம்ம வீட்ல இருந்து கிளம்பி இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா ஞாபகம் இருக்குதா? எந்த மாதிரி சொல்றீங்க? டெய்லி வந்து போற ஏரியா தானே? இல்ல இந்த ஏரியால நம்ம வீடு பார்த்து தெரியுமா? வீடு அப்பெல்லாம் இங்க எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆமா, இப்ப பாருங்க இங்க பாருங்க கம்யூனிட்டி ஏதோ வருது. இப்பெல்லாம் நல்ல டெவலப் இந்த ஏரியா. காமிக்கிறேன் பாரு. பெட்ரோலே இல்ல. ஆனா அத்த அங்க போய் அடிச்சுக்கலாம், அங்க போய் அடிச்சு. நான் சொல்ல நீ தான் அடிக்கிற வண்டியில போறீல. நாளா ஒரு ரூட் வைக்க மாட்டேன், நான் புல் பண்ணி காட்டேன். ஆமா அத்த அந்த என்ஜின்ஜோ காலனி பாலம் தானே. பாரு எப்படி ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. நாங்க அன்னைக்கு வந்தோம் தா. இதெல்லாம் இப்படி ரெடி பண்ணி போட்டுருக்காங்க. நல்லா இருக்குல. ஓபன் ஆயிருச்சா பாலம்? நாங்க அன்னைக்கு வந்தோம். ஆனா நான் இந்த வழியா வந்தோம், அதனால எனக்கு தெரியல. இப்போதான் நல்லா தெரியுது. நான் ஓபன் ஆகலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அப்பவே ஓபன் ஆயிருச்சு. என்னைக்கு தெரியுமா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓபன் ஆயிருச்சு. எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க பார்த்தோம். அப்படியா? என்ன இப்படி வந்துட்டாமே முதல்ல. நல்லா இருக்குல, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. சூப்பரா தெரியும். ஓபன் ஆயிடுச்சு. சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் ஓபன் பண்ணிட்டாங்க. இது கீழே ரயில்வே கேட் போகுது. நல்ல பெரிய ரோடு இல்ல. ஃபர்ஸ்ட் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல, மறந்தே போச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ரோடு இந்த அளவு தான். அதான் எப்படி இருக்குன்னு மறந்துருச்சு. அஸ்பக் இங்க தான் எங்க கோழி கொஞ்சம் விக்கிறாங்கன்னு சொன்னா. ஆமா பார்க்கலாம். நல்லா இருக்கு ரோடு. இதோ இங்க டிவைடர் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து சந்தைக்கு போறது. இது சந்தைக்கு, இந்த சைடு சந்தைக்கு போறோம். இது வந்து அஸ்பக்கோட ஸ்கூலு. இது நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு. பயங்கர டோல் பேஸ்ட் ரோடு. நான் நீ வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிருந்தேன். இல்ல போட்டாங்க ரோடு. அருமையா போட்டு ஓபனே பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க. கோழி குஞ்சு இல்ல, அவன் மிதிக்கு. அம்மா தான் ரொம்ப நாளா கோழி குஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாய்ஸ்க்கு இவன் பேச்சு கேட்டு நாங்க இப்படி போறோம். இங்க
இங்கதான் இருக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு இருக்கு, பெண்கள் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி பள்ளின்னு இருக்கு. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? எதுனா அங்கதான் இருக்கும். கடைசியில நானும் அத்தாவும் ஃபைனலைஸ் பண்ணி வேஃபில் சாப்பிடலான்னு அத்தா கூப்பிட்டு போறேன். அத்தா இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, ஏன்னா நானே இது வரைக்கும் ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா வேஃபில் பத்தி? கண்ணில் பார்த்ததே இல்லையாமா. நான் ஒரே ஒரு டைம் மட்டும் சாப்பிட்ருக்கேன். எப்போ சாப்பிட்ருக்கேன்னா அஸ்பக் வந்து ஒரு டைம் வாங்கி கொடுத்தான். இப்போ எல்லாரும் இன்ஸ்டாகிராம்ல வந்து ஈஸி பை துணிக்கடை ஒரு டைம் சாப்பிட்டேன். அது அது வேஃபிலான்னு தெரியாம சாப்பிட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கா இருக்கு வேஃபில் வேஃபில் அப்படின்னு சொல்லி. சரி இன்னைக்கு அத்தா மண்டே கல்வி கூட்டிட்டு போய் வாங்கி தர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். எங்கெங்கயோ போனோம், எதுவும் செட் ஆகல. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு. அத்தா தான் கேட்கல. இப்போ பழையபடி நாங்க வேஃபில் சாப்பிடவே திரும்ப வந்துட்டோம். வாங்க வேஃபில் கடைக்கு போகலாம். ஆனா இந்த மேட்டுப்பாளையம் ரோடு இவ்வளவு சீக்கிரம் இப்படி டெவலப் ஆகும்னு என்னைக்குமே நான் யோசிச்சதே இல்லை. இதோ இங்க ஒரு பானிபூரி பையா இருப்பார் பாருங்க, அவர்கிட்ட தான் நல்லா இருக்கும் பானிபூரி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் தா. பானிபூரி பத்தி என்ன தெரியும் உங்களுக்குலாம்? பாருங்க வெஸ்ட் சைட் கூட திறந்துட்டாங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல. எவ்வளவு பெரிய கடை. நைஸ். போங்க போங்க. டாமினோஸ் இருக்குல்ல, டாமினோஸ் இருக்குல்ல, இந்த மேல போர்டு தெரியுது பாருங்க டாமினோஸ், அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. வண்டி பார்க் பண்ண முடியுமா? ஓ போங்க முன்னாடி போங்க. முன்னாடி போங்க முன்னாடி போங்க. ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கா? அந்த கடையவே இந்த ஐயோ க்ளோஸ்ல இருக்குதா. இந்த கடை தான், இந்த கடை தான் க்ளோஸ்ல இருக்கு. ஐயோ இந்த இருக்கு பாருங்க தி வேஃபில் அப்படின்னு. ஐயோ அவங்க லீவுனா கடைக்காரங்க மேப்ல மென்ஷன் பண்ணணும். மேப்ல கூட மென்ஷன் பண்ணலாம்னு. இப்ப எனக்கு வேஃபில் சாப்பிடணும்னு கடை இருக்கான்னு வேற தெரியல. அங்க ஏதோ கூட்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கடை இருக்கான்னு கடை இருக்கா? அம்மாவோட ஏதோ அம்மாக்கு தான் இன்னைக்கு நல்ல நேரம் போல. அம்மா கேட்டது மட்டும் இருக்கு. கடை இருக்கு. இந்த கடை தான். கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் தா இந்த கடைக்கு எவ்வளவு வருஷமா வருவீங்க? 25 வருஷமா இந்த வடை தரேன். அது ஒரு 2-3 வயசுலேருந்து இந்த வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3-5 வயசுலேருந்து வடை சாப்பிட்டு இருக்காங்க. அது இந்த அண்ணங்கார வடை தான். நான் கோடம்பளம் இருக்கும்போது இங்கே தான் சாப்பிடுவோம். இப்போ அங்கே போனதுனால இப்போ வர்றதில்ல அதிகமாக. ஆமாம், இப்போ வரைக்கும் இங்கே தான் சாப்பிட்றோம். ஆமாம், மேம்பாலத்துக்கே வந்துட்டாங்க. இந்த கடை வாங்கிட்டோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் வருவோம். எங்களுக்கு இங்கே தான் வடை ரொம்ப பிடிக்கும். எல்லா வடையும் நல்லா இருக்கும். போண்டா, அதுக்கப்புறம் வந்து பருப்பு வடை. இந்த வடை தான் நல்லா இருக்கும், இந்த வடை தான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு பர்டிகுலரா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா வடையுமே சூப்பரா இருக்கும். அதுவும் முட்டை போண்டாக்குள்ள வந்து உப்பு பெப்பரும் போட்டு தூவி அது ஒரு மாதிரி கொடுப்பாங்க. அப்பா சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அம்மாவுக்கு இது அவ்வளோ ஃபேவரட். அம்மா எந்த கடையிலையுமே போய் அவ்வளவா வடை அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனா இங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம். டு பி ஃப்ராங்க் 10-15 வடைலாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஐ மீன் ஒரு ஆள் இவ்வளோண்டு தான் இருக்கும். அது வயிறு ஃபுல்லானாலும் திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சில போண்டாலெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த மேலே இருக்கிற மசாலா இருக்குல்ல, மசாலா கோட்டிங், அதுவே வந்து திகட்டும். ஆனால் இங்கே என்னன்னா என்ன மசாலாவே இல்லை, வெறும் உருளைக்கிழங்கு மசாலாவா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்டா அத்தை ஃபர்ஸ்ட் இவரோட இந்த அங்கிளோட அப்பாட்ட தான் வாங்கிட்டு இருந்தாரு. அவரு இறந்துட்டாரு. அதனால இந்த அங்கிள் கடையை டேக் ஓவர் பண்ணி இப்ப இவர் பண்ணிட்டு இருக்காரு.
ஒரு 20 வருஷமா இருக்குது, 35 வருஷமா இருக்கு இந்த கடை. அது அத்தை வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடில இருந்து. ஏன்டா டேஸ்ட் மெயினா தான். ஆமா, மெயின் டேஸ்ட். அப்பல இருந்து அதான் நான் சொன்னேன், நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து வடை சாப்பிடுறேன், இந்த கடையில தான் சாப்பிடுறேன். அப்போல இருந்து இப்போ வரைக்குமே அது ஒரே டேஸ்ட். அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நைட்டு எல்லாம் அத்தா இப்ப சீக்கிரமா நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாருன்னா அத்தா ஏதாவது ஒன்று பார்சல் கட்டி வாங்கிட்டு வர்றாரு. அப்படி பார்சல் கட்டி வாங்கிட்டு வர்றதுல இந்த வடையும் ஒண்ணு, அப்புறம் சிக்கன் இது இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் இருக்கு. அப்பெல்லாம் நூடுல்ஸ், வெறும் எக் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அதுவும் நைட்டு கட்டி வாங்கிட்டு வருவாரு. சூப்பரா அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது. ஆமா, அந்த டேஸ்ட் இப்போ எங்கேயுமே இல்லை. அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த நூடுல்ஸ். காளான் கூட அவ்வளோ வாங்கி தர மாட்டாரு. ஏன்னா நூடுல்ஸ் வந்து வித்தியாசமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி தருவாரு. அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது ஒரு மாதிரி கேப்சிகமோட டேஸ்ட் சூப்பரா தனியா தெரியும். ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் எங்கேயுமே தெரியறது இல்லை. ஏன்டா? ஆமா, இல்ல இப்ப எங்கமே இந்த ஹோட்டல்லே சாப்பாடு எடுத்துக்க, நம்ம அப்ப சாப்பிட்ட டேஸ்ட் இப்ப கிடைக்கிறது இல்லை. சரி, ஆமா, நாங்க தான் ஹோட்டல்ல கூட அதிகமா வந்து சாப்பிடுறது இல்லை. அதே நம்ம சரி. என்ன வேஃபிள்ஸ் இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னோட நேரம் வேஃபிள்ஸ் கிடைக்கல, அதனாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்நேரத்துக்கு திறந்துருக்காது போல, இன்னி கொஞ்சம் லேட் ஆகும் வேஃபிள்ஸ்க்கு. இங்க ஏதோ ஷோரூம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். முட்டை போண்டாலாம் பாதி முட்டை போண்டா தான் எல்லாரும், பாதி போண்டா தான், பாதி முட்டை தான் தருவாங்க. ஆனால் இவங்க முழு முட்டை தருவாங்க. சூப்பரா இருக்கும். நாங்கள் உங்களுக்கும் ஆஹா அருமையா இருக்கு. டேஸ்ட் மாத்திரம் மாறாது இல்லையா? ஆமா, சூப்பரா இருக்கு. எங்கேயோ பிளான் போட்டோம், பட் பரவாயில்ல. அங்க எங்கேயாவது போறதுக்கு சரி வேஃபிள் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வேஃபிள் சாப்பிட வந்தோம். வேஃபிள் கடை பூட்டி இருக்கு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச வடையை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் சுடிலூர் வந்துட்டோம். வேற ஒன்று பண்ணலாம், நாளைக்கு வேணா நம்ம போய் வேஃபிள் ட்ரை பண்ணலாம். சரி அத்தா? அத்தாக்கு அது வரைக்கும் அந்த வேஃபிள் பத்தி என்னன்னு சொல்லி நம்ம தெரியப்படுத்தாம வச்சிருக்கணும். நான் இப்போ போனோம்ல, அப்போ அவங்க 5 மணி 6 மணிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு போய் நம்ம வேஃபிள் சாப்பிடுவோம் அதே கடையில்.